அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு தமிழ் 70 வினாக்களும் மிக மிக முக்கியமானவை. தமிழ்நாடு டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இயற்கை வங்கோல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. இரண்டாவது, மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர், வங்கத்தில். மூன்றாவது, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். நான்காவது, பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். ஐந்தாவது, இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. ஆறாவது, எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. பொறுத்துக. வங்கம், வங்கம்னா கப்பல். நீகான்னா நாவாய் ஒட்டுபவன். எல்னா பகல். மாடா ஒல்லெறினா கலங்கரை விளக்கம். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். ஒன்பதாவது, தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது, முன்னீர். பத்தாவது, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். 11, கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும், தொகுதி. 12, கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். 13வது, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும், கண்ணடை. 14வது, எரா அடிமரம். பருமல்னா குறுக்கு மரம். மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் டேஷ் இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிச்சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். 18வது, பொறுத்துக. இயற் சொல் சோறு. திரிச்சொல்னா அழுவம். திசை சொல்னா பெற்றம். வட சொல்னா இரத்தம். ஓகேங்களா? 19வது, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். 20வது, பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். 22வது, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். 23வது, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். பொறுத்துக. கழனினா என்னது? வயல். நிகர்னா சமம். பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை கேடில்லாத. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்க்கூட்டல் தீயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். 30வது, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். 31, கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு விலங்கில்லாத. 32, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். 33, உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். 34வது, இவை கூட்டம் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவையெல்லாம். 35, நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது டேஷ் வினைப்பகுப்பதம். வினைப்பகுப்பதம். எழுதினான் என்பது டேஷ் வினைப்பகுப்பதம். பெயர் பகுப்பதம் டேஷ் வகைப்படும் 6. காலத்தை காட்டும் பகுதி உறுப்பு இடைநிலை. பொறுத்துக. பெயர் பகுப்பதம்னா பெரியார். வினை பகுப்பதம்க்கு வாழ்ந்தான். இடைப்பகுப்பதம் மண். உரிப்பகுப்பதம் நனி. மயிலும் மானும் வனத்திற்கு டேஷ் தருகின்றன, வனப்பு. மிளகாய் வற்றலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும், நெடி. அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறாள், மழலையின்.
43 வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எண்ணில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். ஏறப் பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. 48வது கட்டி கூட்டல் அடித்தால் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களில் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஷ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளின். பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல். பின்வருவனவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு. பொறுத்துக. ஓட்டம். விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி. முதல்நிலை தொழிற்பெயர். சூடு. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். டேஷ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். 61 தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. சோம்பல். 62 எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றனைத்தூறும். 65வது பொறுத்துக. கற்கும் முறை. பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள். எண்ணும் எழுத்தும். விழிச்செல்வம். கல்வி. எண்ணித் துணிக. செயல். கரவா கரைந்துண்ணும். காகம். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். வாய்த்தியல் என்ற சொல்லின் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தலும். 69 வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் டேஷ் கருத்தை கவர்ந்தன. பாரதிதாசன் கருத்தை கவர்ந்தன. காடு என்னும் கவிதையினை இயற்றியவர் சுரதா.